எல்லாமே கிடமாட்டு மாடு. கிடமாட்டு மாடா? வடகத்தி மாடு ஒரு இப்போ 4 மாடு கிடக்கு. வடகத்தி மாடு இருக்குது. எத்தனை கண்டு கொடுக்குறேன்னு இருக்கு? கண்டு நம்மகிட்ட 10 கண்டு கிடக்குங்க. காலங்கண்டு மட்டும்? ஆமாம், காலங்கண்டு மட்டும் தான் இருக்குது. ஆமாண்ணே. காலங்கண்டு மட்டும்தான் கொடுப்போம், கிடேரி கொடுக்கணும். கிடேரி கொடுக்குறது. எத்தனை மாத கண்டு இருக்குது? இப்போ நம்மகிட்ட கிடக்கு ஒரு 5 மாத கண்டு கிடக்கு. 5 மாத கண்டு இருக்குது. சரி சரி. இப்போ வந்தால் கொடுக்கலாம். இப்போ வந்தால் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பசன் குரல் வந்து வீடியோ எடுத்துருக்கோம். உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு எப்படி இருந்துச்சு? நல்லா தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. போன இடத்துல எல்லா பேரும் வெளியில் இருந்துலாம் கேட்டாங்க. கண்டு வாங்கினது. உங்கள் மாடு வந்து எதில் நல்லா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்குது? வடத்துக்கு நல்லா இருக்குமா? நம்ம மாடு ரெண்டுக்குமே நல்லா இருக்குங்க. ரெண்டுக்கு மேலே வடத்தில் போட்டது இந்த ஒரு மாடு இப்போ ஒரு பெரிய ஆள் வாங்கிட்டு போனாங்க. இப்போ வடத்தில் போட்டுருக்காங்க. மேலூரில் வாங்கி. மேலூரில். அப்புறம் அடவில் வீட்டில் ஒரு கண்டு வாங்கிட்டு போனாங்க. இந்த தம்பி தானே வாங்கிட்டு போனாங்க. வாடியில் தானே அதெல்லாம் நல்லபடியாக நல்லா விளையாடுது. இப்போ உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி சேனலில் பார்த்துட்டு வீடியோ கண்டு வாங்கிட்டு போயிருக்காங்கல்ல, எப்படி ஃபோன் பண்ணுறாங்களே? நல்லா இருக்கு. ஃபோன்லாம் பண்ணுறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா? அந்த காலை வாங்கிட்டு போனவங்களாம் ஃபோன் அடிக்கிறாங்க. ரெண்டாவது கண்டு வாங்கிட்டு போனவங்க அடவில் இருக்காங்க. அப்புறம் பத்திராப்பு கடைலாம் வாங்கிட்டு போனாங்க. அதெல்லாம் ஃபோன் வச்சுலாம் பேசுவாங்க. நல்லா பேசுகிறாங்க. காலை போட்டால் எல்லாம் போட்டு விட சொன்னால் போட்டு. இப்போ இந்த உங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உங்கள் நல்லிக்குறிச்சியில் மட்டும் எத்தனை கிடைமாடு இருக்குது? 4 பேர்த்திட்ட இருக்குது. 4 பேர்த்திட்ட இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாலும் ஒரே ஒரு டாப்பில் வாங்கலாம். வாங்கலாம். கண்டு எல்லா பேர் மாட்டிலையுமே கண்டு கிடக்கு. நீங்கள் கண்டு வாங்கையில் வந்து எப்படி பழக்கணும் எதுவும் சொல்லி கொடுப்பீங்களா? அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரதுன்னு சொல்லி சுத்தமும் இல்லாத கண்டை கொடுப்போம்னு அவங்க கொண்டு ட்ரைனிங் போட்டுக்கிறோம். ட்ரைனிங்லாம் இதுக்கு வேறு எதுவுமே இல்லைண்ணே. அதுதான் மனசு உள்ள மாடு தானே. இப்போ வந்து சிலவங்க வந்து கடிக்குது, சிலவங்க கேட்குறாங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா அது என்ன செய்யலாம் வந்துக்கிட்டு? அது அவங்க பழக்கணும்னு இது புதுசாக வாங்கிட்டு போகிற மாட்டுக்கு ஒரு 2-3 நாளைக்கு கருவணத்தை 20 நத்தை படைக்கி வச்சு கையில் கொடுத்தோம்னா கொஞ்சம் அமைதியாகிடும். அதே மாதிரி அப்புறம் கருவணத்தை கொடுத்துட்டு அப்புறம் 2 வேலைப்பழம் கொடுத்தோம்னா அப்புறம் கொஞ்சம் ஒட்டிடலாம். எவ்வளோ பெரிய பச்சை மாடாக இருந்தாலும் கருவை காய்க்கணும். இப்போ நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? 100 மாடு. 100 மாடு இருக்குது. 100 மாடுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க? 100 மாடு காட்டில் மேய்ஞ்சிட்டு வரதானே, மழையே பெய்ய மாட்டேங்குது. வேற எங்கிட்ட வெளியூர்களுக்கு போனோம்னா வெள்ளை செம்பரியாட்டுக்காரங்க வரட்டுறாங்க, கேட்காத கேள்வி கேட்குறாங்க. அதனால இங்கே புளிய நத்தியா மேய்கிறத மேய்ச்சி கொண்டு இங்கே ஊர்லேயே போட்டோம். இது இந்த கடலை கொடி இந்த கூலம் இதெல்லாம் வாங்கி போட மாட்டேங்க? கூலம் போடுவோம்னே. கூலம் ஒரு 2 வடை வந்து போட்டோம்னே முடிஞ்சிடுச்சு. இந்த மழை பெய்யும்ட்டு பார்த்தோம், பெய்யல. அதனால அந்த ஓடைக்காட்டு எல்லாம் தெரியும். ஓடைக்காட்டு இல்லை. அப்போ சும்மா அதுவாக மேய்ஞ்சிட்டு வந்த தீவனம் வேறு தீவனம்லாம் இல்லைங்க. ஏன் இந்த மாடுக்கு நீ மூக்குநீர் கூற மாட்டேன்றீங்க? இது மூக்குநீரில் குத்த மாட்டோம்னு. ஏதாவது வீட்டுக்கு பால் மாடு கொண்டு போனோம்னாலும் அது சும்மா கழுத்தில் கயத்தை போட்டு நாங்கள் கொண்டு போயிட்டு வந்தோம். வேற ஆளுக்கு பிடிச்சிட்டு போனாம்டா மட்டும் மூக்கு குத்தணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பிள்ளைக்கு தாய்ப்பால் வேணும்னு இருக்கிறாங்க, நீங்கள் கொடுப்பீங்களா மாடை? மாடை பற்றி விடுவோம்னு. ஃபுல்லாக இந்த சில்லங்குடியில் பற்றி விட்டுருக்கோம், பாப்பாவங்களும் பற்றி விட்டுருக்கோம். அதில் யார் வந்து கேட்டாலும் சரி. அதே மாதிரி மாட்டுக்கிட்ட ஃபுல்லாக பாலுண்டு வந்துட்டாங்கன்னா காசு வாங்க மாட்டோம். எத்தனை நாளைக்கு வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பால் எங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா அந்த மாடு வீட்டில் போய் நின்றுச்சுன்னா இப்போ மாடு வயசாகிடுச்சு. இந்த அங்கிட்டு ஒரு புள்ள பசு கிடக்குன்னு அந்த மாதிரிலாம் பால் ஒரு 2 லிட்டர் பால் பச்சலாம் புள்ள பசு இல்லை. ஆனால் வீட்டுக்கு போகாதனே மாட்டில் வச்சு பிச்சலாம். 2 லிட்டர் பால் தாராளமாக இருக்கு. வேற எந்த காரி மாடு வீட்டுக்கு பற்றி விட்டோம்னு இந்த செம்மனஞ்சி பற்றி விட்டோம். இப்போ வீட்டுக்கு பற்றி விடுறேன்னா எப்படி சும்மா தான் பற்றி விடுவீங்களா? சும்மா தானே பற்றி, காசு வாங்காமல். காசுலாம் வாங்க மாட்டோம். பாலை பேசிட்டு மாடை விட்டு பாலை பேசி குடிச்சிட்டு கண்டை மட்டும் நல்லபடியாக கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ இந்த மாதிரி மாடும் கண்டு நாங்கள் எப்படி பற்றி விடுறோமோ அதே மாதிரி கொண்டு வந்து விட்டுவாங்க. மித்தபடி அவங்க வீட்டில் அமைதியாக இருக்கு, நிற்குமா? பால் பேச்சா நிற்குமா? அதானே அதுக்குள்ளே மாட்டை மட்டும் தானே பற்றி. அது வீட்டுக்கு போனால் எது சாந்து குணமாக நிற்குமா அந்த மாட்டை மட்டும் பற்றி விடுவோம். அவ எந்த காசு வாங்குறது இல்லை. காசுலாம் வாங்கணும். காசுலாம் அப்படி ஃபுல்லாக பாலுக்குன்னு பற்றிட்டு போகிறாங்க. எங்கள் பால் வீட்டுக்கு மாடு வேணும்னாலே யாருனாலும் தெரிஞ்சவங்க முக்கியமானவங்களா இருந்தால் மாடுக்கும் கண்டுக்கும் சேதாரம் இல்லாமல் கொடுத்துருவோம். அது வீட்டுக்கு போகிறது ஊரை தண்ணி குடித்த மாடுனா ஊரை தண்ணியில் குடிச்சிட்டு நல்லா இருக்கும். கண்டிப்பாக தான் கொஞ்சம் இதாகும் பால் அவங்க பீச்சரை போட்டு அப்புறம் மாடுகள்லாம் நல்லா அதனால கொடுத்துருது. தெரிஞ்சாலும் கொடுத்துருவீங்க. இங்கே இருந்து பக்கத்தில் கேட்குறாங்க அப்படின்னா வண்டியில் ஏற்றி விடுவீங்களா? பக்கத்தில் இருந்தால் நாங்களே இப்போ சில்லங்குடி இங்கே நலிக்குச்சின்னா கூட நாங்களே பிடிச்சி கொண்டு கட்டிட்டு வந்துடுவோம். இப்போ வெளியில் அங்கிட்டு வீரசலம் தூரம் அப்படி நரிக்குடி பொடி போனோம்னா வண்டியை கொண்டு வர சொல்லி ஏற்றி விட்டுருவோம். நாங்களே கட்டி ஏற்றி விட்டுருவோம், அவங்க கொண்டு இறக்கிடுவோம். ஏற்றி விட்டுருவீங்க. நல்ல விஷயம். நம்மளுக்கு கண்டோட எத்தனை மாதம் பால் இருக்குதோ காமத்து கரெக்டு. ஆமாம். பால் மாட்டுக்கு தெரிஞ்சாத்தையும் கொண்டு வந்து விடுவாங்க. அப்படியே மாடு வட்டிட்டு மாட்டில் நிற்கிறோம். அதுக்கு தட்டி அவங்க வீட்டில் தான்.
மற்றபடி அவ்வளோ உதையாது எதுவும் செய்யாது. செய்யாதுங்க. அதானே மாடு கொஞ்சம் சார்ந்து குணமாக நாங்களும் பால் பிச்சின மாடு எங்கள் மாட்டில் எல்லா பேருமே பால் பிச்சலாம்டா. அந்த காரி மாடு அந்த புள்ள பசு இந்த அவங்ககிட்ட கிடக்குவாங்க. ஆமாம் ஆமாம். இந்த இப்போ நான் பால் பிச்சின மாடு 2 மாடு கிடக்கணும். இதுவே தானே அதுக்காண்டி எல்லா மாட்டுலேயும்லாம் எல்லா பேரும் பிச்ச எல்லாரும் பிச்ச முடியாது. அதுக்குள்ளே சாந்தமான குணத்து மாடு எங்கள் அம்மா அங்கே பிச்சுவாங்க, எங்கள் அப்பா நாங்கள் 3 பேரும். இப்போ இந்த 100 மாடு நீங்கள் ஒரு ஆள் தான் மேய்க்கிறீங்களா? ஒரு ஆள் தான். அப்பா இருக்காருன்னே அவர் வெளியில் வேலைக்கு போயிட்டார். அதனால நான் ஒரு ஆளுங்க. இப்போ நீ உங்களுக்கு ஏதாச்சும் விசேஷம் அந்த மாதிரினா யார் பார்த்துக்கிறது? விசேஷம் உண்டானே எங்கள் அப்பா இருந்து மாற்றி விடுவார். இல்லைன்னா ஆள் இல்லைன்னா நம்ம தானே போக முடியாது. நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு போக முடியாது. இதை வச்சிருக்கிற ஆள் எதுக்குமே போக முடியாது. ஒரு நல்லதுக்கு நம்ம சரி இன்னைக்கு போகணும்னு இருப்போம், அந்த இடத்துக்கு போக முடியாமல் யார்ட்டினாலும் பற்றி விட்டு போனோம்னாலும் எங்கிட்ட பூரா வயக்காடு விதைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னே மச்சினி ஒருத்தன் வயக்காடு விதைக்கிறதுக்கு முன்னே அவுத்து விட்டு போவேன், அவனே அவுத்துருவேன் கட்டிடுவேன். இப்போ வயக்காடு விதைச்சிக்கிட்டாங்க. மாடு அது மாட்டுக்கு அது 1 2 தப்பி வச்சுருந்தா அவங்க அப்புறம் வந்து சத்தம் போடுவாங்க. சரி சரி. அதனால ஆள் வெட்ட விட்டு போக மாட்டோம். உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 93 60 24 91 56. உங்கள் நம்பரு? ஆமாம். எப்போ போன வச்சாலும் எப்போ போன வச்சாலும். நீங்கள் எத்தனை தலைமுறை இந்த மாடு வச்சுருக்கீங்க? வந்து எங்கள் ஐயா காலத்துலேருந்து இருக்குது. ஐயா காலத்துலேருந்து இருக்குது. உங்கள் ஐயா பேர்? கடமாட்டு ராசு. ராசு. ஆமாம். அவரே மாடு என்ன மாடு வச்சுருக்காரு? மாடு. அவர் எத்தனை மாடு வச்சுருக்காரு? அவர் மாடு 100 மாடு. 50 மாடு வச்சுருக்காரு. 100 மாடு. 100 மாடு வச்சுருக்காரு. அவர் தான் பார்க்க மேய்க்கிறாரா? அவர் தான் மேய்க்கிறாரு. அவர் இல்லைன்னா அந்த மாடு கிடக்கு. அவர் எங்கே போனாலும் அவர் வந்ததே ஆகும். அது சரி. இப்போ எங்கனையும் நான் பக்கத்தில் கிடந்துச்சு எங்கனையும் போனோம் கொண்டா நான் அவுத்துக்கிடுவேன். இப்போ இந்த இதுக்கு நேரம் 5 மேட்டுக்காட்டில் போட்டிருக்காரு. அது வாசி நான் மாடை ஊற்றி 5 போய் அவுக்க முடியாது. அவர் தான் ஆகும். அவங்க மாடு அங்கிட்டே மேய நம்ம மாடு. சரி சரி சரி. அவர் என்ன மேய்க்கிறாரு? ஐயா மேய்க்கிறாரு. பூராமே சொந்த மாடு தான் இல்லை? வாரத்துக்கு போய் பூராமே சொந்த மாடு. நீங்கள் வைக்கிறது வந்து எப்படி இந்த மாடை வந்து வாங்கினீங்க? ஐயாட்ட வந்து வாங்கினதா இல்லை நீங்கள் சொந்தம் வாங்கி? இல்லைண்ணே, நான் எங்கள் ஐயா மாடு கொடுத்தாரு. அதை எங்கள் அப்பா கொஞ்சம் பிரச்சனையில் விட்டு விட்டாரு. அதோட இந்த மாடு பூராமே நானாக பட்டி சேர்த்தோம். இப்போ நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட வந்து வாங்கி உருவாக்கி வச்சுருக்கீங்க. ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், இதில் ரொம்ப கஷ்டம் தானே. இன்னும் பாருங்க, இந்த மழை பெய்யுதுன்னு அம்மானாச்சியாக வரும், காண வரும். 2வது அடமழை பெஞ்சா இது கிடக்கிற இந்த சீதேவி கிடக்கிறதுக்குலாம் என்ன பண்ண காத்து. அதானே. இப்போ வந்து இப்போ எல்லாரும் உங்களோட நண்பர் எல்லாருமே வெளிநாடு வெளியில் போகிறாங்கல்ல, நீங்கள் அவங்களுக்கு அந்த ஆசைனே இல்லையா? அதே அங்கே வெளிநாடு போனோம்டானே இப்போ ஒரு ஊர்லேயே ஒரு நல்ல காரியமாக கெட்ட காரியமாண்டா அங்கேருந்து வர முடியாது. ஆமாம். இருந்தா நம்ம அங்கனக்குள்ளே செத்த வீட்டில் இருந்துட்டு எதாக இருந்தால் நல்லது கெட்டதுக்கு காலட்டத்தில் கூட போயிட்டு வந்துட்டு நம்ம ஆவத்துக்கலாம். நல்லா மன நிம்மதியாக இருக்குது. மன நிம்மதியாக இருக்குது. ஆமாம். இந்த மைக்கிறது என்னென்ன அவுத்து இப்படியே போனோம்னா அப்படியே போயிட்டு அப்படியே சும்மா நம்ம வாட்டுக்கு நடந்து போய் வர மாதிரி. நம்ம அலையவா கொள்ளவா தேவையில்லை. அது ஒருத்தன் வேலைக்கு போனோம்னா அவன் வந்துக்கிட்டு என்ன நீ வேலை இப்படி பார்க்குற அப்படி பார்க்குறீங்க. இதில் வந்து அப்படி இல்லைன்னு நம்ம அவுத்தாச்சு இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஆனாலும் கிடக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த அம்மானாச்சியாக காண வருதுல்ல, இதுக்கு என்ன மருந்து போடுவீங்க? டாக்டர் வர வச்சு போடுவீங்களா? டாக்டர்லாம் அம்மானாச்சியாக வந்துச்சுண்டானே அது சில மாட்டுகளுக்கு போடுறாங்க, இந்த பொட்டுப்பால்னு வைக்கிறாங்க. எங்கள் மாட்டுகளுக்கு அதெல்லாம் வைக்க விடாது. பொட்டுப்பால்னா எங்கே எப்படி? பொட்டுப்பால் தானே இந்த முன் சந்தில் வைப்பாங்க. அது எங்கே வாங்கிட்டு வரணும்? அது நம்ம வாங்கிட்டு வரதுனானே இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அவங்களே வருவாங்க. வந்து அது எப்படின்னானே 100 மாட்டுக்கு அந்த காலத்தில் வந்து ஃப்ரீயாக வச்சுட்டு போனாங்க. அது கவர்மெண்ட்லேருந்து மாட்டுக்கு புறம் பொட்டுப்பால் வைங்க. இப்போ வரவங்க அப்படி இல்லைங்க. இப்போ 100 மாடா 5000 ரூபா கொடுத்துரு எல்லா மாட்டுக்கு வச்சு விட்டுருவோம். கவர்மெண்ட்டுக்காரங்களே கேட்குறாங்களா? இல்லைண்ணே, இப்போ பொட்டுப்பால் வைக்க வரவங்க அவங்க யார்? கவர்மெண்ட்டுக்காரங்களா தனியாரா? அவங்க இப்போ தனியாக தான் என்னன்னு தெரியல. கேட்கல. நம்ம மாட்டுக்கு அந்த ஒரே ஒரு வருஷம் வச்சேனே 2000 ரூபா கொடுத்து வச்சு 50 மாட்டுக்கு. அதோட தானே எல்லாமே வேணாம்னு இப்போ 2 வாட்டம் அது வச்சா கேட்குதா? அது வச்சா கேட்கும். அது வச்சா கேட்கும். அது இருந்தால் நம்ம அவங்களுக்குள்ள இதுக்கிட்ட தானே நரிக்குடிக்கு நேரம் அங்கே தள்ளிதான் இருக்கும் ஊர். அதை வச்சா இப்போ புண்ணியம் தான் வச்சிரும் தானே. எனக்கு ரொம்ப வைக்கலாம். அவனுடைய மாடு நிற்காதுங்க. பிடிக்கும். சந்தில் குத்தணும். கம்பு இல்லாமல் போனால் விவசாயம் நிற்கும். கம்போட போனோம்னா அடிக்கையில் வராங்கன்ட்டு கொஞ்சம் அங்கே மாட்டாகும். கம்பில் குத்தி வைக்கணுமா? கம்பு இந்த அவ்வளோ இல்லை, கம்பு வச்சுருப்பாங்க அப்படியே போகிற வாக்கில் சத்தில் குத்தும். அது அவங்கண்டா கரெக்டாக குத்துவாங்க. அது வந்து வைக்கிறது இந்த வீட்டு மாட்டுக்கு வைக்கலாம். அது என்ன பேசா நிற்காது. மற்றபடி கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எதுவும் சலுகை மானியம் இந்த மாதிரி இருந்தாரா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல. அந்த மாதிரிலாம் இன்னும் வரைக்கும் எதுவும் இல்லை. இந்த வீடியோ மூலமாக என்ன கேட்குறீங்க கவர்மெண்ட்டில்? நீங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக என்ன எங்களுக்கு என்ன ஏதாவது ஒன்று கவர்மெண்ட்லேருந்து அமைச்சு இந்த போனஸ் வந்ததுக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி லோன் மாதிரி கொடுத்தாங்களா?
இப்போ லோன் தராங்க, நீங்கள் சொசைட்டியில் இந்த மாதிரி கேளுங்க, உங்களுக்கு இடமாட்டில் லோன் 2 வாட்டி எழுதி போட்டோம். எழுதி போட்டிங்களா? நீங்கள் நல்லா ப்ராப்பராக எழுதிட்டு கேளுங்க, உங்களுக்கு லோன் இருக்குது. சொசைட்டியில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாங்க தள்ளுபடி ஆகும். எதோ கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைக்கும். இப்போ 10 கன்று சொல்கிறீங்கல்ல, 10 கன்றில் எந்த கன்று நல்லா டாப் கன்று? இந்த கன்று நல்ல கண்டா? இது பொட்டை கன்று. இது பொட்டை கன்று.